அப்படி சொல்ல சொல்ல அதையும் ஆதரிக்கிற மாதிரி சில பேர் சிரிக்கிறான்னு சொன்னா, அந்த ஆபாசம் எல்லாம் சரிசமமானது, வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமானது அப்படிங்கிற அளவுக்கு சில பேரை உண்டாக்கிட்டாங்க, அப்பாவி இளைஞர்கள் உண்டாக்கிட்டாங்கன்னு தெரியுது. எந்த அளவுக்கு? தொடைப்பகுதியை மறைக்க வேணாம் அப்படி சொல்லி கொடுத்த ஒரு இளைஞர் கூட்டத்தில் போய் ஆபாசத்தை சொன்னா சிரிக்காம என்னங்க செய்வாங்க? ஏன்னா அப்படிதான் ஆக்கிவிட்டாங்கல்ல. நீ உங்க வீட்டுல இருந்து கணவன் மனைவி வந்தீங்களா, வாங்க அப்படி உட்காருங்க, எங்க கூட கணவன் மனைவி இப்படி உட்காரோம், உங்க சோதரி அப்படி வைங்க, எங்க சோதரி இப்படி வைக்கும், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அப்ப என்ன விஷயம்? மேற்கத்திய கலாச்சாரம். இப்படி ஒரு சட்டத்தை இளைஞர்களுக்கு, அப்பாவி இளைஞர்களுக்கு குர்ஆன் பேர்ல போதிச்சிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு ஆபாச கதை சொன்னா சிரிக்காம என்னங்க செய்வாங்க? ஏன்னா ஆபாசம் தான் சர்வசனம் ஆகி போச்சுல. இப்படி எத்தனையோ விஷயங்கள். பள்ளிக்கு பெண்களை வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு, ஆண்கிட்ட தொடைய காட்டுங்கன்னு சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்பட்டு ஆபாச கதைய மாதிரி எல்லாம் சொன்னா அந்த அவங்களாம் ரசிச்சு தாங்க கேட்பாங்க. ஏன்னா ஆபாசம் தெரியவே இல்லை. இப்படிதான். ஆனா நம்ம மக்கள் அப்படி இல்லைங்க. எந்த ஒரு தவறான கருத்தா இருந்தாலும் உரிய முறையில் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். இதுல என்ன ஆச்சரியம்டா, ஆபாசமெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது சொல்லி ரொம்ப வர்ணிச்சு ரொம்ப இதா உள்ளவங்க தான் இந்த கதையை பல தடவை சொன்னவங்க தான் இப்படி வர்ணிக்க முடியும். ஏன்னா அதை ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருக்குதுல்ல, அவன் இப்படி சொன்னாதான் ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படிங்கிற நம்ம புரியுதா? அடுத்து பாருங்க, இப்போ நம்ம அவங்களுடைய தர்ஜமாவுல எத்தனையோ கேள்விகளை நம்ம வச்சாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை வச்சாங்க. கலாலாங்கிற விஷயம் சொன்னோம். நான் கேட்டேன், நீங்க விளக்கம் சொல்லும்போது கேட்டேன், உங்களுடைய ஒரு வாசங்கிற அடிப்படை நான் கேட்கிறேன், உங்க தர்ஜமா நான் படிக்கிறேன், மாற்றப்பட்டுச்சுங்கிறீங்க, தாய்மொழி சகோதர சட்டம் என்னங்கன்னு ஒரு வாசங்க அடிப்படையில் கேட்டேன். அந்த விஷயத்தை புரிந்து எழுதியிருந்தால் நேரம் சொல்லியிருக்கணும். அப்படியாங்க ஏன் தர்ஜமா படித்தான் கேட்டீங்க, இதாங்க சட்டம் சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் பதில் சொல்லலண்டா பதில் சொல்ல தெரியலன்னு அர்த்தம். இப்பதான் நம்ம சொல்றோம், ஏன் நீங்க மொழியாக்கம் விரிவுரையும் பண்ணீங்கன்னு கேட்கிறோம். அந்த தேதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் அது பதில் சொல்ல தெரியல. சலாமுக்கு நீங்க சொன்னீங்க, ரெண்டு பேரும் கலந்தால் என்பதற்கு தான் இங்க ஆதாரம் இருக்குது. தனியாக ஒரு ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். அடுக்கடுக்கா இருக்குன்னு நீங்க பேசுனீங்க. இதை விட்டுட்டு நீங்க அது மட்டும் உள்ள தாங்கணும், மறுபடியும் அதையே சொல்லிதான் விளக்குறீங்க. அப்ப அடுக்கடுக்கான்னு முன்னாடி சொன்ன என்ன ஆச்சு? இல்ல பொய் இந்த ஆகி போச்சு. இதுல எங்களை போய் சொல்றேங்கிறீங்க. பொய் சொன்ன நீங்க தாண்டு இப்ப நீங்களே அனுபவிச்சிட்டீங்க. அடுத்து என்ன? முஅல்லஃபத்து குலூபுங்கிற விஷயத்தை நேற்று எடுத்தோம், வாயே திறக்கல, பதில் ரெண்டு ஆகி போச்சு. நேரடியாக ஒப்புக்கொள்ளுங்க, தப்பா எழுதிட்டேன், திருத்து கொள்றேன்னுங்க. அது மூலமாக திருத்து கொள்ள மட்டுமல்ல, இனி இது போன்ற குர்ஆனுக்கு விரிவுரை கொடுக்கறங்கிற அந்த பணியை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பேருல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இல்லாத பொருளாத கருத்தை சொல்றீங்க. கல்லா தொழுக இல்லன்னு ஒரு வசனத்தை காமிச்சிங்க. அந்த வசனத்தில் எங்க கேட்டோம், இருக்கு நீங்க சொல்லியிருக்கணும், அங்க இருக்குது கல்லா தொழுக தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். சொன்னீங்களா? இது வரைக்கும் இல்ல. இல்லாத ஒன்று சொன்னீங்க, நான் தப்பா சொல்லிவிட்டேன், எழுதிட்டேன் அப்படிங்க சொல்லுங்க. இல்லண்டாக்கா இந்த பணியிலேருந்து நீங்க ஒதுங்குங்க, அதுதான் நல்லது. ஏன்னா எதை சொன்னாலும் கேட்பதற்கு சில பேர் இருக்கிறாங்கனால குர்ஆன் ஹதீஸ் பேர்ல எதை வேண்டுமானாலும் சொல்லிடக்கூடாது. அதே போல பாருங்க, மலக்குல் மௌத் ஒருவங்கிறது ஆதாரமே இல்லை. நீங்க ஒரு வசனத்தை ஓதி காமிச்சேன், லவுலாங்கிற வார்த்தைக்கு விளக்க நேத்து கொடுத்தேன், நேத்து அதை ஆரம்பிச்சிட்டீங்க. என்னமோ எல்லாம் நினைச்சாங்க நேரம் இல்ல, இன்னைக்கு தொடங்க, இது வரைக்கும் தொடங்குனீங்களா? நான் சொன்ன ஆரம்பத்துல ஆயத்தினாலும் பிடிப்போம், ஹதீஸினாலும் பிடிப்போம், இலக்கணம் வந்தாலும் பிடிப்போம் சொன்ன அந்த பயம் இது வரைக்கும் ஆரம்பிக்கல. நேற்று என்னமோ நேரம் இல்லைன்னு நம்ம நினைச்சோம், இன்னைக்கு அந்த பகது தான் பிரச்சனை தான் போகும் நினைச்சோம். அது நெருங்கவே இல்லை, அந்த வரவே இல்லை. அதுல நீங்க வழங்கிடலாம், அவங்ககிட்ட பதில் இல்லை அப்படிங்கறத. அதே போல அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலேயே சாதாரணமா நமக்கு பெருசா அது ஈர்ப்பு, ஒரு நபியை போய் ஒரு பெண் விஷயத்துல ஈர்ப்புங்கிற வார்த்தையை போடுறாங்க, தடுமாறுங்கிறாங்க. நம்ம பெருசா நினைக்கிறோம், ஏன்னா ஒரு நபியை நினைக்கிறோம். ஆனா அது இல்ல, ஆபாசமே சாதாரணமா எடுத்துக்கொண்ட மக்களுக்கு என்னங்க ஈர்ப்புனாலுங்க சொன்னாங்க, அப்படிதான் எடுப்பாங்க. ஏன்னா ஆபாசம் சர்வசாதாரணமா ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, அது இளைஞர்களுக்கு மத்தியில தவறாக போதிக்கப்படுது அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆதங்கம். அடுத்து பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொர்க்கத்துல நிர்வாணமா இருக்கிறான்னு எழுதினீங்களே, நம்ம அது சரிதாண்டி இது வரைக்கும் சொல்லல. தப்சீரில் இருக்கக்கூடிய நீங்கள் எழுதுனதுல தவறுக்குங்கிறத நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம், பட்டியல் போடுறோம். இல்லைன்னு சொல்லுவோன்னு நீங்க ஒப்பந்தம் போய் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. இது வரைக்கும் பதில் சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை நான் துவங்கி எத்தனை நேரம் ஆச்சு, இது நீங்க பதில் சொன்னீங்களா? பதில் இல்லைன்னு ஆகி போச்சு. பதில் இல்லைங்கிறதுனால நீங்க தவறு ஒப்புக்கொள்ளுங்க. இல்லைண்டா இனிமே நான் ஆய்வெல்லாம் செய்ய மாட்டேன், நானே ஒழுங்கா புரியலையே அப்படி அதுல நீங்க ஒதுங்கிடணும். அதுதான் நாகரிகம். ஏன்னா இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழி, இதுல போய் விளையாட வேணாம்.
குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுடைய விளையாட்டு மைதானங்களாக ஆக்க வேண்டாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு மூமின் கூட அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்க மாட்டான். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னு நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. இல்ல நான் எழுதுன சரிதான் சொன்னீங்களா? எவ்வளவு பாரதூரமான விஷயம். ஒரு சாதாரண மூமின் சொல்லாததையும் நினைக்காததையும் குஃப்ருல வாசம். இப்ப நம்மளே கூட அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை நினைச்சோம் வைங்க, அவன் மூமினா இருக்க முடியுமா? ஒரு நபியை காஃபிராக்குகிற ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு பாரதாரம் குற்றச்சாட்டு. நான் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல நிக்கிறேன், தப்சீர் நூல் அவங்க சொல்லிவிட்டு ஃபிக்ஹ் நூலை எழுதுறாங்க. இதுலயும் மக்கள் புரிவாங்க. மற்ற எங்களுக்கு மாற்றமான சிந்தனை உள்ள நடுநிலையார்கள் யோசிப்பாங்க. இது என்ன ஃபிக்ஹ் கிதாபு தப்சீர் நூலா? ரெண்டு விஷயமாச்சே. சுன்னத் ஜமாத் மக்களை விடுங்க, இந்த சுன்னத் மாற்றமான சிந்தனை கூட நடுநிலைவாதிகள் இருக்கிறார்கள், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃபிக்ஹ் கிதாபுன்னு நீங்க எழுதிட்டு வந்து பேசலாம் நியாயமா இருக்கும். உங்க ஃபிக்ஹ் கிதாப் ஒண்ணு காமிங்க, உங்க நிலைப்பாடுல இருக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதே போல தப்சீர் சொல்லிவிட்டு நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வரவேற்றோம், நான் பதில் சொன்னோம், இன்னும் சொல்லுங்கிறோம். சொல்லவே இல்லை, ஏன்னா இல்ல உங்களுக்கு நேரமும் இல்லை. நேரம் இல்லை எங்கள் பதில் சொல்லவா செய்யலாமே? பதில் சொல்லிவிட்டு மீது உள்ள நேரம் எங்கள் டைம் போல, அதனாலதான் சொல்றோம் ஃபிக்ஹ் கிதாப் எடுத்தோம் அப்படின்னு கூட. அதுவும் அப்படியே எடுக்க கூடாது, ஏன்னா சப்ஜெக்ட்ல இல்ல. ஆனா அது சொல்றதுக்காக வாய்ப்பு இருக்கும். நீங்க அரபி வாய் துறக்காத மேட்டெல்லாம் இத்தனை இருக்குதாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியல. அதுதான் இந்த நோக்கம். நோக்கமே என்னன்னு கேட்டா குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் தான் விளக்கம் சொல்லணும். தானாக ஆளாளுக்கெல்லாம் புறப்பட்டு சொல்லக்கூடாது. அப்படி புறப்பட்டு சொன்னா இப்படித்தான் சிக்கல் ஏற்படும். முன்னால ஒரு சட்டம், பின்னால் ஒரு சட்டம். நேற்றே நம்ம காமிச்சோம். அன்றைக்கு எங்கள் அந்தாஜி அப்படிதான் புரிந்தோம், இப்ப மாற்றி புரியணும் நாங்க. சரி, இவங்க அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு ஆளு ஒரு சட்டத்தை முன்னால ஒண்ணு சொன்னாரு, 15 வருஷத்துக்கு பிறகு இப்ப நான் அப்படி புரிஞ்சுங்கிறாரு, அவரு வேறு விதமா சொல்லுவாரு. இன்னொரு ஆளு அப்படி சொல்லுவாரு, இன்னொரு ஆள் இப்படி சொல்லுவாரு. அப்ப குர்ஆனா ஹதீஸா மார்க்கமா விளையாட்டாங்க இது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எல்லா ஹதீஸ் ஒழுங்கா படிச்சு புரிஞ்சிருக்கீங்களா? ஆய்வு பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியலையா? நீங்க ஆய்வுங்கிற பேர்ல வர்றீங்க. உங்களுடைய நிலைப்பாட்டை இன்னொரு ஆளும் எடுத்திருந்தாலும் வைங்க. இப்ப இந்த சமூகத்தின் நிலைமை என்ன? நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆளுக்கு இன்னைக்கு நான் விளங்க இதான் சட்டம், இன்னொரு ஆள் இன்னைக்கு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம். இன்னைக்கு புரிஞ்சு உங்க உரிமை மற்றவங்களுக்கு இல்லையா? உங்களுக்குள்ள மற்றவங்களுக்கு இருக்குதுல்ல. ஆளால் புறப்பட்டால் இஸ்லாம் இஸ்லாமாவா இருக்கும்? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் விளையாட்டு மைதானங்கள் ஆகக்கூடாது. தெரிந்தவர்கள் ஆய்வு செய்யட்டும், மக்களுக்கு சொல்லட்டும். இல்லையா அவர்கள் டியூட்டியை பார்க்கட்டும். இப்ப அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதனால அவங்க ஒன்னும் புரிஞ்சு போச்சு, தெளிவாக புரிஞ்சு போச்சு. குர்ஆனுடைய ஞானமும் ஹதீஸ் ஞானம் முழுமையாக இல்லை என்று. இப்படி முழுமையாக இல்லாதவர்கள் நான் ஆய்வு செய்கிறேன், மக்களுக்கு சட்டத்தை சொல்கிறேன் என்று புறப்பட்டிருக்கவே கூடாது. அப்படி புறப்பட்டிருந்தால் தவறு என்று சுட்டி காட்டுகின்ற போது பதிலை சொல்லி இருக்க வேண்டும். அதை விட்டு ஆபாச கதைகளை சொல்கிறீர்களே. நாங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தலைப்பிலே நிற்கிறோம். இதற்கு பதில் சொல்லாமல் என்னென்னமானா சொல்லிவிட்டு அதுக்கு பதில் சொல்லலையா, இதுக்கு பதில் சொல்லலையா, இப்படி போனா நடுநிலை. யார் இங்க இருக்கக்கூடிய யாரையும் விட்டுருங்க, இது பார்க்கக்கூடிய என்ன நினைப்பாங்க? இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, அந்த நிலைப்பாடு கேட்கிறாரு, ஏன் பதில் சொல்லல தெரியல. உங்களுடைய இந்த அறியாமையும்